வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதரை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். நல்ல மனிதர் மட்டுமல்ல, ஒரு மனிதநேய மிக்கவர், ஒரு மிகச்சிறந்த நேர்மையான ஒரு காவல் அதிகாரி. அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கினே போகலாம், இன்னைக்கெல்லாம் சொல்லலாம், ஒரு 100 எபிசோட் பேசலாம். அந்த அளவிற்கு ஒரு மனிதாபிமானி, சட்டத்திற்கு புறமாக நடக்கவே மாட்டார், நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் எதிராக செயல்பட மாட்டார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு மனிதர், நேர்மையான ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனால், ஒரு வரி மேலே சொல்ல போனால், இந்த தமிழகத்திலே 1 2 3 அப்படி கைவிரித்து எண்ணிங்கன்னா இவரை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் ரொம்ப 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 குறைவு தமிழ்நாடு போலீஸில். என்னடா அவரை பற்றி இப்படி தூக்கி பேசலாம்னு நினைக்காதீங்க. என்னுடைய காணொலியை பார்ப்பவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான், நல்லது பண்ணால் நாம் பேசுவோம். இதான் நம்மளுடைய கான்செப்டு. அதனால் ஒரு நல்ல மனிதர். இவர் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய காலத்திலிருந்து நான் அவரை பார்த்து வருகிறேன். அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு, ஏன் அவரை பற்றி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசணும், என்ன ஏன் ஐஸ் வச்சு பேசுகிறீங்களா, என்ன காரணம், இதெல்லாம் அவங்க மனசில் எழும், எல்லாருக்கும் வரும். அப்பேற்பட்ட மனிதரை பற்றி தான் நாம் இப்பொழுது எது நிஜம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எந்த ஆட்சி வந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க மாட்டார், தன்னுடைய நேர்மையான குணத்திலிருந்து விலகவே மாட்டார். அப்பேற்பட்ட மாமனிதர் மிஸ்டர் மரியாதைக்குரிய கே. சங்கர் IPS, ஆவடி காவல் ஆணையர். எங்கே போனாலும் அவரை நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலும் அந்த இடத்தை சிறப்பாக அலங்கரிக்கக்கூடிய பண்பாளர், ஒரு மனித நேயர். இப்போலாம் நல்ல விஷயத்துக்கு தான் அதிகாரிகிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் போக வேண்டிய ஆகிப்போகுது. அந்த அளவுக்கு இருக்குது இந்த காலம். நல்லதுக்காகவே 4 பேரை கூப்பிட்டு ரெக்கமெண்டேஷன் போகிற காலம் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இவருக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அவருடைய நாலேஜுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஜெயிலுக்கு போயிடுவான். அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவரை பற்றி ஒரு நகை கீறல் கூட யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான மரியாதைக்குரிய ஒரு காவல்துறையிலே பணிபுரிகின்ற ஒரு அதிகாரி. அவரை பற்றி இப்போ சமீபத்தில் ஆவடி காவல் மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு நாள் அதிரடியாக விசிட் பண்ணுறார். நைட் ரன்ஸ் அதிரடியாக விசிட் பண்ணுறார். அப்படி விசிட் பண்ண போகும்போது எங்கெங்கெல்லாம் போகிறாரு அப்படின்னா, பூந்தமல்லி, நசரத்பேட்டை, அதன் பிறகு பருத்திப்பட்டு, ஆவடி பொது மருத்துவமனை, அம்பத்தூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி, தாங்கல் பூங்கா, அம்பத்தூர் அரசினர் தொழிற்பேட்டை, பாடியநல்லூர் அரசு மருத்துவமனை, சுகாதார நிலையம், மேற்கொண்ட பகுதிகளுக்கு அதிரடியாக சென்று இரவு வந்து போய் அங்கே அந்த பள்ளிகளிலே எப்படிலாம் இருக்குது, மருத்துவமனைகள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள், அங்கே காவலர்கள் எப்படி இருக்கின்றார்கள், இப்படி எல்லாம் போய் அதிரடியாக பண்ணுறார்.
குற்றங்கள் நடப்பதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கு எப்படி அப்படின்னு நம்ம சக பணியாளர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் அந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போகிறார். அப்படி போகும்போது மருத்துவமனை, பள்ளி போன்ற பகுதிகள், அதுக்கப்புறம் பாதுகாப்புலாம் அந்த இடத்துல எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஆராயிறாரு. பாதுகாப்பு இல்லாத இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிற போலீஸார்களுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. இது போன்ற பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்லாம் போலீஸாருக்கு சொல்கிறார். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நடைமுறையில் அது நடைமுறைப்படுத்தணும்ல. அதிகாரிகள் கண்காணிப்பில் இருக்கணும் இல்லையா? ஒரு கமிஷனர் ரவுண்ட்ஸ் வராரு அப்படின்னா அப்போ எல்லா அதிகாரிகளும் அலர்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி எல்லா அதிகாரியும் பணியில் இருக்கணும். அந்த வேலையை அவர்கள் செய்யணும். அதுக்கு முன் உதாரணமாக தான் கமிஷனர் ரவுண்ட்ஸ் வர்றார். முதல்ல ரவுண்ட்ஸ் வருவாங்க, கார்லேயே உட்காந்து போய்கினே இருப்பாங்க. அப்படி இறங்கி சொல்லிடுறாங்க. ஆனால் இறங்கி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் போகிறார். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் போய் விசாரிக்கிறார். ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, ஸ்கூலுக்கு போகிறாரு, பூங்காவுக்கு போகிறாரு, காவல் நிலையத்துக்கு போகிறாரு, செக் போஸ்ட்டுக்கு போகிறாரு. என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எல்லாத்தையும் கண்காணிக்கிறார். அறிவுரை கொடுக்குறார். இரவு நேரத்தில் நீங்கள் எப்படிலாம் பணியாற்றணும் அப்படிலாம் சொல்கிறார். தமிழக முதல்வர் அவர்கள் போதைப் பொருட்கள் விஷயத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கார். போதைப் பொருட்கள் கடத்துவது, விற்பனை செய்வது, இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போலீஸுக்கு அப்பப்போ அறிவுறுத்தல் சொல்லினே இருக்காரு. அதன் அடிப்படையில் இவரும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஆவடி கமிஷனர் சங்கர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். சமீபத்தில் ஒரு தகவல் வருது. என்ன தகவல்னா, ஒரு லாரியில் கண்டெய்னரில் குட்கா போன்ற போதை வஸ்துகள் பெங்களூர்லேருந்து கடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு தகவல் வருது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பத்தூர், அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தனிப்படையினர் நஸ்ரத்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அந்த குட்கா பொருட்கள் கடத்தி வரப்படுகிறது ஒரு கண்டெய்னர் லாரியில் அப்படின்னு தகவல் வருது. அம்பத்தூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறார் கமிஷனர். இம்மீடியட் ரெய்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தூக்கி இந்த உள்ளே போடுங்க அப்படிங்கிறார். உடனடியாக தனிப்படை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நஸ்ரத்பேட் எல்லைக்கு வராங்க. வந்த உடனே KA 51 AK 85 56 என்கின்ற ஒரு லாரியை பிடிக்கிறாங்க. லாரினா கண்டெய்னர் லாரியை பிடிக்கிறாங்க. மடக்கி சோதனை செய்கின்ற பொழுது, அதை பின்னால் திறக்கிற பொழுது மூட்டையாக இருக்குது. அடுக்கி வச்சிருக்கிறாங்க மூட்டையை. அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா எல்லாம் குட்காவாக இருக்குது. அவனை இழுத்து மூடுறா லாரியா, வைடா சீல, இறங்கடா டிரைவரை, இறங்குறார் இன்ஸ்பெக்டர். டிரைவர் இறங்க வா, கீழே வா. கண்டெய்னர் டிரைவர் யார் அப்படின்னா, திருப்பத்தூரை சேர்ந்த முருகன் என்பவரின் மகன், 27 வயதுடைய விக்னேஷ். அதன் பிறகு மரக்காணம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மாரியம்மன் தெருவில் வசிக்கும் சேட்டு என்பவரின் மகன் குமார் என்பவரையும் கைது செய்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்கிறார்கள். நடுக்குப்பம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம், மரக்காணம் பக்கத்தில் இருக்குது. அது அங்கே இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் பயிரிடுவாங்க. என்னுடைய நண்பர் வீர ஆறுமுகம் மூத்த பத்திரிகையாளருடைய சொந்த ஊர். அது ஒரு அருமையான கிராமம், அது ஃபஸ்ட் கிளாஸ் கிராமம். அங்கே இருக்கிறானுங்க பாருங்கள் திருட்டு பசங்க. அவரை பிடிச்சி இறக்கி எல்லாம் பறிமுதல் பண்ணி கண்டெய்னரையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கண்டெய்னரை பறிமுதல் பண்ணி அந்த பொருளை எங்கேருந்து எட்டுன்னு வராங்கன்னா, இவங்க பெங்களூர்லேருந்து கடத்தி எட்டுன்னு வருவாங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பெங்களூர்லேருந்து கடத்தி வந்திருக்கிறோம் அப்படின்னு டிரைவர் வாக்குமூலம் கொடுக்குறான், கன்ஃபஸ் பண்ணுறான். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளி மேலும் அதனுடைய உரிமையாளர் எல்லாம் வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. உரிமையாளரையும் அரெஸ்ட்டு. அதன் பிறகு சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து முடிச்சாச்சு. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த குட்கா பறிமுதல் செய்யப்படுகிறது. அதன் பிறகு இது போன்று சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகின்ற பொருட்கள் விற்பவர்கள், கடத்துபவர்கள் எல்லாரையும்
பிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும், ஆவடி மாநகர் எல்லையில் எங்கே நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சங்கர். சொன்னார்னு செய்வார். மிகவும் அமைதியானவர். அதிகமாக பேச மாட்டார், வேகமாக பேச மாட்டார். அநாகரிகமான வார்த்தை அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட நேர்மையான அதிகாரி யாரையும் தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டார். ரொம்ப நேர்மையான அதிகாரியை கீழே இருக்கிற அதிகாரிங்க ரொம்ப ஏமாத்திடுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஒரு லெவலுக்கு கீழே வரமாட்டாங்க, கீழே இறங்கி பார்க்க மாட்டாங்க. அதை வீக்னஸாக எடுத்து கீழே இருக்கிற அதிகாரிகள் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு செய்கிற விஷயம் அவர் காதுக்கு போயிடுச்சுன்னா அவர் கதை முடிஞ்சிடும். கதை முடிஞ்சிடும்னா அதிரடியெல்லாம் பண்ண மாட்டார். கரெக்டாக எதிராக சிக்குவார். அந்த நேரம் பார்த்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். சட்டப்படி தான் பண்ணுவார், நியாயம் இப்படி தான் பண்ணுவார். சில நேரத்தை கூப்பிட்டு வான் பண்ணுவார், எச்சரிக்கை பண்ணுவார். அந்த எச்சரிக்கையில் அவன் தச்சான்னா உண்டு, இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் சரி அவ்வளோதான், சீட்டு கிழிஞ்சிடும். அந்த மாதிரியான அதிகாரி. அதே மாதிரி ஒருவர் நானே வச்சுக்கங்க, நானே ஒரு ரெக்கமெண்டேஷன் போகிறேன் அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்ப்பார். நான் சொல்லும் போது அதை ரீட் பண்ணிவிடுவார், இவன் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட சொல்லுவார், ரிஷி இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ரிஷி, இது கொஞ்சம் பார்த்து பண்ணலாமே. தாராளமாக சார், நியாயம் எது இருக்கோ அது நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. அதே மாதிரி நியாயமாக பண்ணுவார். சட்டத்துக்கு புறம்பாகவோ மனசாட்சிக்கு எதிராகவோ செய்யவே மாட்டாருங்க. அது நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யுங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய கேரியரில் அந்த மாதிரி அவர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டதே, நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மனிதர் ஆவடி மாநகருக்கு காவல் ஆணையராக வந்திருக்காருன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். இது போன்ற அதிகாரிகள் சென்னை மாவட்டத்துக்கே வரணும், சென்னை கமிஷனராக வரணும். சும்மா தடாலடியாக பேசுறது, அநாகரிகமாக பேசுறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. கரெக்டாக நூல் பிடிச்சா மாதிரி சட்டம் என்ன சொல்லுது போடு, தூக்கி ரிமாண்டு. சட்டம் என்ன சொல்லுது கூண்டாஸ் போடு, அவ்வளோதான். சும்மா சாதாரணமாக அடிக்கிறது அந்த கதையே பிடிக்காது அவருக்கு. வேற வழியே இல்லை அப்படின்னு தான் என்கவுண்டர் ஆகும். என்கவுண்டர் அவர் போக மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டார். அவர் என்கவுண்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவன் இந்த பூமிக்கு வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். அதனால தான் அவர் பண்ணுவார், இல்லைன்னா யாரையும் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி நான் இங்கே பதிவிடுவதிலே பெருமை அடைகின்றேன். என்னை பற்றி யார் என்ன வேணாலும் பேசின்னு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நல்ல அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை போற்றி புகழ்வது என்னுடைய கடமை. அயோக்கியத்தனம் பண்ணுறவங்கள முகத்திரையை கிழிப்பது என்னுடைய கடமை. இதுதான் என்னுடைய பாலிசி. இதிலிருந்து நான் விலகவே மாட்டேன். இதுதான். அதனால தான் திரு சங்கர் அவர்களை இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா அவர் ஒரு அற்புதமான மனிதர். சொல்லணும் எவ்வளோ சொல்லின்னு போகலாம். புரியுதுங்களா? மீண்டும் இன்னொரு எது நிஜம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.